நானும் சமைக்க கத்துக்க போறேன். எபிசோடு 23. இது பார்க்க குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது அது இல்ல. பார்க்க டேஸ்டியா இருக்குல்ல, நம்பாதீங்க. இது எல்லாருக்கும் கொடுத்து அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். கடைசியில ஒரு விஐபி தான் இதை சாப்பிட்டாரு. அவரை பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. சூடா இருக்கிறப்போ இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். வெளியே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. இதை நான் தான் செஞ்சேனான்னு எனக்கே ஒரு டவுட். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. சரி நல்லா இருக்கேன்னு எல்லாருக்கும் கொடுத்தேன். ஆனா நான் எப்போ கொடுத்தேன்னா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வளைச்சு வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா போய் கொடுத்தேன். எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைச்சா எல்லாருமா சேர்ந்து கேவலப்படுத்தி விட்டாங்க. நான் சாப்பிட்டப்போ நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா நல்லா தானே இருந்துச்சுன்னு திரும்பவும் எடுத்து சாப்பிட்டா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் போட்டுருங்க. இருங்க முதல்ல அதை எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு, மைதா, கார்ன்ஃபிளவர், பெப்பர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி உருட்டணும். உருட்டிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு சூடான எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கே. பார்க்க மட்டும் தான் சூடா நான் சாப்பிட்டப்போ நல்லா இருந்துச்சு. ஆனா ஆறுனதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டா அப்படியே மிளகாத்தூளோட பச்சை வாசனை இருக்கு. மைதா போட்டிருக்கிறதால ஏதோ சுவிங்கம் மாதிரி இருக்கு, நல்லாவே இல்ல கொஞ்சம் கூட. எப்படியோ சாம்பிள்ன்ற பேர்ல எல்லாருக்கும் கொடுத்து காலி அடிச்சு 4-5 பீஸை தவிர இதை போய் ஒரு விஐபிக்கு கொடுக்கலாம். இவர் தான் அந்த விஐபி. வழக்கமா நான் என்ன சாப்பிட்டாலும் இந்த காக்கா பக்கத்திலேயே வந்து உட்காந்து எனக்கு குடுன்ற மாதிரி கேட்கும். சிப்ஸ் சாப்பிட்டா இல்ல ஏதாச்சும் சாப்பிட்டா கூட. ஆனா இன்னைக்கு இதை நான் தனியா வச்சு கூட ஒரு பையில வந்து சாப்பிட மாட்டேன்றான். நானும் கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், சாப்பிடவே இல்லை. கடைசியில ஒருத்த மட்டும் வந்தான், மத்தவனுங்க யாரும் கிட்ட கூட வரல.